எங்கிருந்து நீ வந்தாயோ கோடீஸ்வரா, எங்கள் நெஞ்சினில் நிறைந்து நின்றாயே கோடீஸ்வரா. நிதம் எங்கள் நினைவுகள் உந்தன் அருளலையில் சங்கமம் கோடீஸ்வரா. இது எங்கள் ஆன்ம கீதம் அன்பே கோடீஸ்வரா. கோடீஸ்வராய நமக. வணக்கம். ஒரு நாள் அழகான மகிழ்ச்சியான காலை பொழுதிலே ஒரு 7:30 மணியை போல எனது நண்பர் நமது மூட்டை பகவானை பார்க்க வர்றாருங்க. அது அவர் மூட்டை பகவானை தரிசிக்க வருகின்ற ஆரம்ப காலகட்டங்கள். இந்த தரிசனம் ஒரு 2வது முறை அல்லது 3வது தரிசனமாக இருக்கலாம். அவர் மூட்டை பகவானை பற்றி கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சுக்கிட்டு வர்றாரு. அந்த ஸ்டேஜுங்க அது. சரியா? அந்த 3வது முறை தரிசனத்துக்கு வர்றப்ப இவர் மனதில் எழுகின்ற ஒரு கொந்தளிப்பான எண்ணங்களுடன், ஒரு வாழ்க்கை பிரச்சனையுடன் வர்றாருங்க. அது என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, அதாவது பல வருஷங்களுக்கு முன்னால் இவரோட பார்ட்னர், அப்போ பார்ட்னராக இருந்தாருங்க. அவர் இப்போ இறந்து போயிட்டாரு. அந்த பார்ட்னர் பின்வரும் காலங்களில் இறந்துட்டாருங்க. அப்போ அந்த பார்ட்னரும் இவரும் நகமும் சதையும் மாதிரி பழகிட்டு இருந்திருக்காங்க. 2 பேரும் சேர்ந்து அவங்க ஊரில் ஒரு முக்கியமான இடத்துல ஒரு பெரிய இடம், லேண்டு மட்டும் வாங்கி போட்டிருந்தாங்க. அந்த பார்ட்னர் இறந்த பிறகு அவங்களோட பையனுக்கும் இவங்களுக்கும் என்னோட நண்பருக்கும் உள்ள டேர்ம்ஸ் சரி வரலங்க. எனது நண்பர் பக்கம் நியாயம் இருக்குது. அவர் என்றைக்குமே அநியாயத்துக்கு போக மாட்டார். ஏன்னா மூட்டை பகவான், மூட்டை ஞான வள்ளலின் நட்புக்கு வந்து விட்டார் அல்லவா. அவர் எப்படி அநியாயத்திற்கு துணை போவார்? அவர் எப்பயுமே நியாயமானவர் தாங்க. ஆனால் அந்த அவரோட ஃப்ரெண்டு, இந்த பார்ட்னர்னு சொன்ன பார்த்தீங்களா, அந்த பார்ட்னர் இறந்து போயிட்டார். அந்த பார்ட்னரோட பையனுங்க இருக்காங்க பார்த்தீங்களா, 2 பையனுங்க. 2 பையன்களும் கொஞ்சம் இவரோட ஒத்து போகலைங்க. அவங்க நியாயத்தின் பக்கம் ஒத்து போகலைங்க. எதனால் இப்படி இந்த மாதிரி பிரச்சனை வந்ததுன்னு கேட்டிங்கன்னா, இவர் இந்த நண்பர் அவங்கள்ட்ட என்ன சொல்கிறாரு, சரிப்பா, அப்பா தான் இறந்துட்டாங்க, எனக்கு அவங்களுக்கு நல்ல நட்பு இருந்தது, உங்களுக்கு எனக்கு கூட நல்ல நட்பு இருக்குது, இருந்தாலும் நம்ம எனக்கு இடத்த பிரித்து எனக்கு அந்த இடத்துல எனக்கு சில ஆக வேண்டிய வேலைகள் இருக்குப்பா, அதனால் அந்த இடம் எப்படின்னா 2 பேர்லையும் சேர்ந்து வாங்கியிருக்காங்க. அதாவது இவர் பேர்லையும் இவரோட நண்பர் பேர்லையும் உள்ள ஜாயிண்ட்டுங்க. அது ஜாயிண்ட் ப்ராப்பர்ட்டி. அது இவர் சொல்கிறார், இந்த மாதிரிப்பா அந்த இடத்த பிரிச்சுப்போம், 2 பேரும் வாங்கியிருப்போம், உங்களுக்கே தெரியும், சமபாதியாக பிரிச்சுப்போம், ஒரு பாதி எனக்கு பிரித்து கொடுத்துருங்க, நம்ம சந்தோஷமாக பிரிச்சுக்கிட்டு நம்ம அவங்கவுங்க நிலத்தை அவங்கவுங்க இடத்த அவங்கவுங்க வச்சுட்டு இருக்கலாம், எனக்கு பல வேலைகள்லாம் இருக்குது என் இடத்துல, அதில் சில கட்டுமானங்கள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாருங்க. அப்போ இடத்துல பிரிக்கிறதுல பிரச்சனைகள் வருதுங்க. இவங்க பையனுங்க சில பொய்யான விஷயங்களை சொல்கிறாங்க. அதாவது எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க அப்பா கூட பணம் கொடுத்துருக்காரு, அது அக்ரிமெண்ட்டில் இல்லை, அந்த லீகல் டாக்குமெண்ட்டில் இல்லை, அதனால் எங்களுக்கு சேர வேண்டிய இது கூட வரணும், அந்த நிலத்தோட பகுதிகளுக்கு ஜாஸ்தி வரணும் அப்படின்ட்டு சம்மந்தமே இல்லாமல் பேசுகிறாங்க. அவங்களுக்கு கொஞ்சம் பேராசைப்படுறவங்க அந்த 2 பேரும். அந்த அப்பாவோட கேரக்டர் இல்லைங்க, அது எப்படியோ கேரக்டர் வித்தியாசப்பட்டு போச்சுங்க. அப்படி இருந்ததுங்க. இவர் எவ்வளவோ பொறுத்து இவர் எவ்வளவோ பேசி பார்த்தாருங்க, ஆள் வச்சோம், உறவுகளை வச்சு பேசி பார்த்தாரு, நண்பர்களை வச்சு பார்த்து பேசி பார்த்தாருங்க. அவங்க ஒன்றும் வழிக்கு வர்ற மாதிரி இல்லைங்க. சரி என்னடா பண்ணுறது, சரி கடைசி பட்சமாக ஒரு முறை சமாதானத்துக்கு போகலாம், அவங்கள்ட்ட சமாதான பேச்சுவார்த்தை நடத்தலாம், அவங்க பையன்கிட்ட, பார்ட்னர் பையன்கிட்ட. அதுக்கு முன்னால் நம்ம மூட்டை பகவானை பார்க்க போவோம், இந்த மாதிரி எப்படி அப்படின்ட்டு மூட்டை பகவானை பார்த்தா ஏதாவது ஒரு நல்ல சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்ட்டு போராடுங்க. இதுதான் அந்த 3வது தரிசனத்தில் உள்ள அந்த பேக்ரவுண்டுங்க, இவரோட கோரிக்கையோட பேக்ரவுண்டுங்க. இந்த கோரிக்கையை மனசில் வச்சுட்டு போகிறாருங்க. போயிட்டாரா? போனோடனே அப்போ மூட்டை சாமி நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, அந்த இந்த அவரோட வீடு, அவரோட அந்த பரம்பரை வீடு ஒன்று இருக்குங்க. நான் சொன்ன பார்த்தீங்களா, அந்த வீடு இல்லாத வீடு அப்படின்னு சொல்லி இந்த பாழடைஞ்சது மாதிரி ஒன்று ஏற்கனவே நம்மளுக்கு ஃபோட்டோலாம் காமிச்சிருந்தேன் பார்த்தீங்களா. இப்போ அந்த ஃபோட்டோ காமிக்கிறேன் உங்களுக்கு. அங்கே இருந்தாருங்க, மூட்டைசாமி இருந்தார். மூட்டைசாமி பக்கத்தில் ஒரு
2 3 பேர் இருந்தாங்க. ஒரு ஒரு 4 பேர் இருந்திருப்பாங்க. இவர் ஒரு 5வது ஆளுங்க அவர். அன்றைக்கி அவ்வளோ கூட்டம் இல்லைங்க. அப்போ ஒரு 7:30 மணி இருக்கும். இவர் அந்த கோரிக்கையோடு போகிறாரு. போகிறப்ப முட்டைசாமி அவரை கண்டுக்கலைங்க. அவர் பாட்டுக்கு முட்டைசாமி பாட்டுக்கு அப்படி உலாத்திட்டு இருக்காரு, இதை பண்ணிட்டு இருக்காரு, அதை பண்ணிட்டு இருக்காரு, அப்படியே இருக்காருங்க. அப்புறம் திடீர்னு சொல்கிறாரு, அவர் வலது காலை காமிச்சு, அங்கே 4-5 பேர் இருக்காங்க, ஆனால் இவரை மட்டும் கையை காமிச்சு யோசாமி அப்படின்னு கூப்பிட்டு வலது காலை காமிச்சு அந்த பாதத்தில் ஒரு முள்ளு குத்தி இருந்ததுங்க. அவருக்கு இந்த முள்ளை எடுத்து விடு அப்படிங்கிறாருங்க. இவருக்கு ஒன்றும் புரியல, என்னடா அது இத்தனை பேர் இருக்கா, நம்மள முள்ளை எடுத்து விட சொல்கிறாரு அப்படின்னு நினச்சாருங்க. அப்படியே பார்க்குறப்ப பக்கத்தில் கொஞ்சம் டிஸ்டன்ஸில் ஒரு முள்ளு ஒன்று கிடக்குங்க. டக்குன்னு ஒரு ஐடியா வருது என் நண்பருக்கு. உடனே என்ன பண்ணுறாரு, அந்த முள்ளை எடுத்து இவரோட பாதத்தில் வந்து ஒரு சின்ன முள்ளு குத்திருந்ததுங்க. முட்டை பகவானோட பாதத்தில். இவர் அந்த முள்ளை வச்சு முட்டை பகவானோட பாதத்தை வந்து தனது மடி மேலே வச்சு அந்த முள்ளாலேயே அவர் பாதத்தை குத்தி ஒரு வழியாக ஒரு 5 நிமிஷம் அந்த முள்ளை எடுத்துட்டாருங்க. எடுத்த உடனே முட்டை சாமி சொல்கிறாரு, முள்ளால எடுத்துட்டடா அப்படின்னாருங்க. அத்தோட இல்லை, அப்புறம் பாருங்க சொல்கிறாரு, முள்ளால தான் சாமி எடுக்கணும் அப்படின்னாரு. இவருக்கு ஒன்றும் புரியல. ஏன்னா அவர் தான் முதல்ல வந்து நமக்கு சொல்லிட்டாரு, முள்ளால எடுத்துட்டியாடா அப்படின்னு சொன்னார். அப்புறம் எதுக்கு மறுபடியும் வந்து முள்ளால தான்டா எடுக்கணும் அப்படின்னு எதுக்கு சொல்கிறாரு அப்படின்னு ஒரு புரியலைங்க. அவருக்கு டக்குன்னு அடுத்த விளையாடி மறுபடியும் அதை ரிப்பீட் பண்ணுறாருங்க. முள்ளால தான் சாமி எடுக்கணும் அப்படின்னு 2வது ட்ரிப்பும் அந்த அதே வசனத்தை ரிப்பீட் பண்ணுறாருங்க. செகண்ட் ஒரு அந்த முள்ளை தூக்கி போட்டுட்டு அப்புறம் பகவான்கிட்ட அப்படியே மகிழ்ச்சியோடு அப்படின்னு அந்த சன்னிதியில் இருந்துட்டு அவர் போயிட்டாருங்க. போகிறப்ப என் நண்பருக்கு தான் எப்பயுமே உடனே புரியாது. அந்த பஸ்ஸில் போகிறப்ப இல்லைன்னா வேறு ஏதாவது வேலை பார்த்துட்டு இருக்கப்போ தான் அந்த முட்டை சாமி சொன்ன பரிபாஷையை புரியுங்க. அதே மாதிரி இப்போயும் போன ட்ரிப்பு சொன்னது வந்து கொஞ்சம் லேட்டாக புரிஞ்சதுங்க. இந்த ட்ரிப்பு சொன்னது வந்து ஓரளவு கொஞ்சம் சீக்கிரமாக புரிஞ்சிச்சுங்க. இப்போ பஸ் ஸ்டாண்டுக்கு போகிற வழியிலேயே அவருக்கு அது புரிஞ்சிருச்சுங்க. முள்ளால தான் சாமி எடுக்கணும் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இவர் மனசுக்குள்ளே இவருக்கு தோணுதுங்க, அவன்கிட்ட நீ வந்து சமாதானமாக போகணும்னு நினைக்கிறல்ல, இத்தனை போயிட்டு கடைசியில் சமாதானமாக போய் பேச்சுவார்த்தை நடத்தணும்னு நினைக்கிறல்ல, சமாதானமாக போகாத, முள்ளால தான் எடுக்கணும், நீ கேஸ் போட்டு லீகலாக போ அப்படின்னு சொல்கிறாருன்ட்டு டக்குன்னு இவருக்கு பிரெயினில் புறப்பட்டாருங்க. யார் முட்டை பகவான் தானே, அவர் தானே பிள்ளையும் கிளி விட்டு தொட்டிலையும் ஆட்டுற மாதிரி அவர் தானே வந்து ஒரு முள்ளை வேணுனே பாதத்தில் முள்ளை குத்த வச்சு பக்கத்தில் ஒரு முள்ளை காமிச்சு அந்த முள்ளால் ஒரு முள்ளை எடுக்க வச்சு அந்த வசனம் வரணுங்கிறதுக்காக, அந்த பரிபாஷை வரணுங்கிறதுக்காக, முள்ளால தானே சாமி எடுக்கணுன்ட்டு அவருக்கு உள்ள நிவர்த்தி அந்த சொல்யூஷன் சொல்லணுங்கிறதுக்காக அந்த முட்டை பகவான் தானே ஏற்படுத்தினார். அதே மாதிரி இவருக்கு அந்த பிரெயினில் இவருக்கு அந்த எதனால் சொல்லணுங்கிற ஒரு காரணத்தையும் இவர் தான் முட்டை பகவான் தான் அவருக்கு ஏற்படுத்தியிருக்காரு. அவர் உணர்ந்துருக்காரு. சரி, நீ கடைசியில் மறுபடியும் சமாதானத்துக்கு போகணும்னு நினைக்கிற, போகாத, கேஸ் போடு, லீகலாக பண்ணு. அதாவது அவன் ஒரு முள், அந்த இவரோட பார்ட்னர், இவரோட உண்மையான பார்ட்னரோட பையனுங்க அவங்க ஒழுங்கா இல்லை, அவங்க வந்து ஒரு முள்ளுங்க. அந்த முள்ளால தானே சாமியை எடுக்கணும் அப்படின்னு சொல்கிறார். அந்த பையனுங்கிற முள்ளை நீ முள்ளால் எடு, சமாதானமாக போகாத, கேஸ் போடு அப்படின்னு சொல்கிறாருன்னு புரிஞ்சுட்டாருங்க. அப்புறம் ஒரு கேஸ் ஃபைல் பண்ணாருங்க. இந்த கேளுங்க, அந்த கேஸ் ஃபைல் பண்ணுறதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சுவாரஸ்யமான அனுபவம், அதுக்கு முட்டை பகவான் தான் வழி ஏற்படுத்துகிறாருங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இவர் வந்து பக்கத்தில் உள்ள அந்த பக்கத்து தெருவில் உள்ள இவரோட ஊரில் பக்கத்து தெருவில் உள்ள இவரோட உறவினர் ஒரு வீட்டுக்கு போகிறாருங்க. உறவினர் ஒரு வீட்டுக்கு போகிறப்ப அங்கே வந்து பாருங்க, ஒரு வக்கீல், அவங்க ஃப்ரெண்டுங்க, இவங்க உறவினரோட ஃப்ரெண்டு ஒரு வக்கீலுங்க. அவர் அந்த வீட்டில் ஒரு வக்கீல் ஒருத்தர் உட்காந்துருக்காருங்க. இவங்க பேச்சுவாக்கில் அவர் வக்கீல்னு அவருக்கு தெரியுதுங்க. இவர் ஆளை பார்க்குறாருங்க. அவர் வந்து ஒரு கண்ணியமான தோற்றம்ங்க. ஒரு 56 வயசு இருக்கும். கருப்பும் வெளுப்புமான முடி, தாடி நல்லா ஒரு கை அளவு தாடி இருந்துச்சுங்க. தாடியும் கருப்பும் வெளுப்புமா இருந்தது. சரி அப்படின்ட்டு அந்த வக்கீல்கிட்ட மனசை விட்டு சொல்கிறாருங்க. சொன்ன உடனே அந்த வக்கீல் சொல்கிறாரு, சரிப்பா, நம்ம இங்கே வந்து அவ்வளோ விஷயத்தையும் பேச வேண்டாம், என் வீடு இங்கே தான் இருக்குது அப்படின்ட்டு தெரு பேரை சொல்லி அங்கே வா, ஈவினிங் ஒரு 6:30க்கு வா அப்படின்னு சொல்கிறாருங்க.
சரின்ட்டு அன்றைக்கி ஈவினிங் 6:30க்கு போகிறாருங்க. போகிறப்ப அந்த வீட்டை பார்க்குறாருங்க. அப்படி ஒரு பெரிய பெரிய வீடு கிடையாது. அந்த வீட்டை பார்க்குறப்ப இவர் புரிஞ்சுக்கிட்டாரு, என்னுடைய நண்பர் புரிஞ்சுக்கிட்டாரு. அது வந்து ஒரு வசதியான ஃபேமிலி, அதாவது ஒரு மிடில் கிளாஸோட கம்மியான வசதி தான் அப்படின்னு புரிஞ்சுக்கிட்டாருங்க. அவரோட பேரப்பையன் ஒருத்தன் வந்து பேரப்பையனாக தான் இருக்குன்னு ஒரு நினச்சாருங்க. ஒரு சின்ன பையன் அவரை வந்து தாத்தான்னு தாவி பிடிச்சான். சரி, அன்பான வீடு அப்படின்னு பிடிச்சிட்டாருங்க. ஒரு சின்ன பூஜை ரூம் மாதிரி ஒன்று இருந்துச்சுங்க. ஒரு அலமாரி வச்சு அதில் சாமி படங்கள்லாம் வச்சுருந்ததுங்க. மங்களகரமாக இருந்தது. அதில் விநாயகர், சரஸ்வதி, லட்சுமின்ட்டு பலவிதமான தெய்வப்படங்கள் இருந்ததுங்க. மங்களகரமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு இருந்தாருங்க. அப்போ வந்து பின்னால் வாசல், அவங்க சின்ன வீடு தானே, வாசலுக்கு பின்னால் தான் இருக்குது. பின்னால் ஒருத்தர் கூப்பிட்றாருங்க. கூப்பிட்டோடனே நண்பர் வந்து அந்த வக்கீலை கூப்பிட்றாரு. கூப்பிட்டோடனே எனது நண்பர் பின்னால் சத்தம் கேட்குது அப்படின்னு திரும்பி பார்க்குறாருங்க. திரும்பி பார்க்குறப்ப வந்து அந்த நிலையில், அந்த உள்ள நிலை இருக்குன்னு நிலைன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த நிலையில் மேலே மூட்டை பகவானோட ஒரு ஃபோட்டோங்க, அப்படியே அழகான ஃபோட்டோ ஒன்று அதை மாட்டியிருக்குங்க. அந்த இடத்துல மாட்டியிருக்குங்க. ஆஹா, வர வேண்டிய இடத்துக்கு வந்துட்டோமே. மூட்டை பகவான் நமக்கு வந்து அவர் காலில் முள்ளை குத்த வச்சு, நம்மளை முள்ளால் எடுக்க வச்சு, முள்ளால் தான் சாமி எடுக்கணும் அப்படின்னு திருப்பி சொல்ல வச்சு, அவரோட ஒரு தொண்டர் ஒருத்தர் வீட்டுக்கு நம்மளை அனுப்பிச்சிருக்காரு அப்படின்னு அப்போதானே எல்லாம் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் இவ்வளவு நினைக்கிறாருங்க. இவர் இந்த வக்கீல் வந்து அவரை பார்த்துட்டு சொல்கிறாரு. அவர் ஃபோட்டோவை பார்த்தோன்னே அவர் சொல்கிறாரு, அது வந்து மூட்டை சுவாமிங்க, கணக்கன்பட்டியில் இருக்காங்க, அவர் தாங்க எனக்கு எல்லாமே அப்படின்ட்டு வக்கீல் சொல்கிறாருங்க. உடனே இவர், சார் அந்த மூட்டை பகவான் தான் சார் எனக்கும் எல்லாம், அவர் தான் சார் இங்கே வர்றதுக்கு ஒரு காரணகர்த்தாவாக இருந்திருக்காரு அப்படின்ட்டு சொன்னாருங்க. சொல்லிட்டு அவர் இந்த என்னென்ன விஷயங்கள்லாம் அவர் சொல்லலை, மேலே வந்து வழியாக சொன்னாருங்க. சொன்ன உடனே அப்புறம் அந்த வக்கீல் வந்து கேஸ் நடத்துகிறாருங்க. கேஸ் நடத்துகிறப்ப என்னன்னு கேட்டிங்கன்னா, நடக்கிற சம்பவங்கள் எல்லாம் அவருக்கு சாதகமாகவே வருதுங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் எப்படி ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, அந்த தாய்ப்பத்திரம் பார்க்குறப்ப தாய்ப்பத்திரத்தில், அதாவது 2 வகையான பத்திரங்கள் இருக்குங்க. ஒன்று வந்து சமீபத்தில் கைமாறின பத்திரங்கள். சமீபத்தில் கைமாறின பத்திரங்கள்லாம் வந்து இவருக்கு சாதகமாகவும் இல்லை, பாதகமாகவும் இல்லைங்க. ஆனால் அந்த பல வருஷங்கள் முன்னால் பார்க்குறப்ப தாய் பத்திரம்னு சொல்லுவாங்கள்ல, ஒரு 20 வருஷம் முன்னால் பார்க்குறப்ப இவருக்கு எதாச்சும் அதுவும் அன்எக்ஸ்பெக்டாக கிடைச்சதுங்க. அதுக்கு அந்த பத்திரம் இல்லை, 20 வருஷம் முன்னால் உள்ள அந்த பத்திரங்கள்லாம் கிடையாதுங்க. ஆனால் எப்படியோ அந்த பத்திரங்கள் கிடச்சி, தாய் பத்திரங்கள் கிடச்சி, அதை வக்கீல்கிட்ட அவர் கொடுத்து, அந்த தாய் பத்திரத்தில் உள்ள ஒரு இதுபடி அந்த இடத்தோட மொத்த அளவு எவ்வளவுன்னு கரெக்டாக தெரிஞ்சதுங்க. அந்த மொத்த இடத்தோட மொத்த அளவில் இவங்க இடம் எவ்வளோ அளவு, இவங்க இடம் எவ்வளோ அளவுங்கிறதாங்க பிரச்சனை. அந்த மொத்த அளவு தெரிஞ்சதுங்க. மொத்த அளவு தெரிஞ்சு அதுக்கு பின்னால் வந்த பத்திரங்களையும் பார்க்குறப்ப, இவங்க சேர்ந்து போடுற அக்ரிமெண்ட்லையும் பார்க்குறப்ப அது வந்து அந்த ஸ்கொயர் ஃபீட்டு கணக்கை எழுதியிருந்தாங்க. அது சமபாதியும் இல்லாமல் இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டு அப்படின்னு எழுதியிருந்தாங்க. அந்த தாய் பத்திரத்தில் உள்ள மொத்த அளவை பார்க்குறப்ப இத்தனை ஸ்கொயர் ஃபீட்டுன்னு பார்க்குறப்ப 2 பேருக்கும் சமபங்காக இருக்குங்க. அந்த ஸ்கொயர் ஃபீட்டோட பிரிக்க வேண்டிய அளவு ரொம்ப சமபங்காக இருக்குங்க. ஜட்ஜ்மெண்ட் இவருக்கு சாதகமாக வந்துருச்சுங்க. ஏன்னா ஒரு நியாயமானவர், நேர்மையானவர், இழுத்துட்டு போக வேண்டிய கேஸு, அது முடியாமல் இருந்த பிரச்சனை, எவ்வளவோ சமாதானம் போய் முடியாமல் இருந்த பிரச்சனை, அந்த முள்ளால் எடுத்து கேஸ் சுமூகமாக முடிஞ்சதுங்க. மகிமைகளும் அதிசயங்களும் அற்புதங்களும் தொடரும். ஆத்ம நன்றி.